மை டியர் நேமிஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை எகிப்திய பெண் சிங்கம், உலகின் பேரழகி என்று புகழப்படும் கிளியோபாட்ரா இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு ஒரு கதை சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்குன்னு ஒரு கற்பனை. மை டியர் 2K கிட்ஸ், நான் கிளியோபாட்ரா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தை ஆட்சி செய்த பேரரசி. இன்ஸ்டாகிராம்ல கிங் ஆர் குவீனா இருக்கணும்னு போராடுறீங்க. பட் நான் 18 வயசுல உண்மையாகவே ஒரு நாட்டை ஆட்சி செய்த மகாராணி. ஒருவேளை நான் இன்ஸ்டாகிராம்ல இப்ப இருந்திருந்தா என்னோட பயோ என்னவா இருந்திருக்கும்? மை நேம் கிளியோபாட்ரா, ட்ரெண்டட் ஃபார் 2000 years, ரூலர் ஆஃப் எகிப்ட், பாலிகிளாட், CEO ஆஃப் கம்பேக்ஸ். ஓகே, ஒரு பிரேக்கப், எக்ஸாம் ஃபெயிலியர், லவ்வர் பேசல, ரீல்ஸ்க்கு சரியா வியூஸ் போகல, ஏன் காலேஜ் போயிட்டு வரதே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்னு சொல்றீங்க, மனசு உடஞ்சு போயிடுறீங்க. பட் என்ன நாடு கடத்தி இருக்காங்க, கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க. நான் ஒவ்வொரு தடவையும் தீ ஜுவாலையா அவங்க முன்னாடி வந்து நின்று இருக்கேன். யூடியூப் அல்காரிதம் புரியாம கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ் ஃபோன்ல கேட்டா எய்தர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெசேஜ் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸோட லைவ் ஸ்ட்ரீம் ரிமைண்டராக இருக்கலாம். பட் என்னோட காலத்தில் ஃபோன் இருந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ் வந்திருந்தா கண்டிப்பா இன்னொரு நாட்டு அரசுகிட்ட இருந்து வர வார் டிக்ளரேஷனா தான் இருந்திருக்கும். காதலுங்கிறத சில பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க ஜெனரேஷன்ல டாக்ஸிக் லவ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் ட்ரெண்டிங்ல. என்ன உண்மையா லவ் பண்றேன்னா இதெல்லாம் செஞ்சு ப்ரூவ் பண்ணு, என்கிட்ட மட்டும்தான் பேசணும், இதெல்லாம் எனக்காக நீ விட்டு கொடுக்கணும், இது மாதிரி நிறைய. நானும் தீவிரமா காதலிச்சிருக்கேன். பட் ஒரு நாளும் காதலுக்காக அரியணைய விட்டு கொடுத்ததும் கிடையாது, வித்ததும் கிடையாது. லவ் இஸ் நாட் அபவுட் ப்ரூவிங், இட்ஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபில்டர்ஸ் போட்டு போட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு தெரியுமா, எவ்ரிஒன் கால் மீ பியூட்டிஃபுல், பட் வாட் தே ஃபியர்ட் வாஸ் மை பிரில்லியன்ஸ். பிகாஸ் பியூட்டி ஃபேட்ஸ், அழகு மங்கிடும், பட் அறிவு தான் உங்களை மரணம் இல்லாதவராகும். ஸோ அறிவான நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. உங்களை நெகட்டிவா அக்யூஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் த ஏஜ் ஃபார் என்டர்டைனிங். நானும் ஒத்துக்கிறேன், இந்த ஏஜ்ல தான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்க முடியும், ஊர் சுற்ற முடியும், என்டர்டைன் பண்ண முடியும், எல்லாமே. பட் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க, இந்த ஏஜ்ல தான் நீங்கள் சாதிக்கவும் முடியும், உங்களை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கவும் முடியும். ஸோ லேர்ன் நியூ திங்ஸ். உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல நீங்க ஒரு வாரம் ட்ரெண்டிங்ல இருப்பீங்க. பட் நெக்ஸ்ட் வீக் வேற யாரோ ரீல்ஸ் போட்டு நீங்க சம்பாதிக்கிறீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் 1 வீக் நீங்க சோசியல் மீடியால இருந்து காணா போயிட்டீங்கன்னா உங்களை எல்லாரும் மறந்துடுறாங்க. அந்த சோஷியல் மீடியால உங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கு தான் போராடிக்கிட்டே இருக்கீங்க. பட் என்ன பாருங்க, 2000 வருஷமா நான் ட்ரெண்டிங். ரோம் நாட்டை சேர்ந்த சீசர், ஆண்டனிய கூட தெரியாதவங்க இருப்பாங்க. பட் என்ன, கிளியோபாட்ராவை தெரியாதவங்க யாருமே கிடையாது. எனக்கு 9 மொழிகள் தெரியும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச யூனிவர்சல் லாங்குவேஜ் பார். பவர் இஸ் நாட் கிவன், பவர் இஸ் கிளைம்ட். Power never goes out of fashion. So be a powerful man or woman. யாராவது உங்களை குறை சொல்லி இருந்தாங்கன்னா அது உண்மையா இருந்தா ஏத்துக்கோங்க. ஆனா அது பொய்யா இருந்தா அதுக்காக விளக்கம் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லீடர்ஷிப் ஸ்டார்ட்ஸ் வித் how you carry your scars. Don't let anyone define your worth. You are the author for your own story. Then come out from your comfort zone, my dears, because scars teach what luxury never can.
போராட்டங்கள் தான் உங்களை மெருகூட்டும். My dear young warriors, I am not the story from your past. I am the mirror of your future. If anyone underestimate you, you make that their lost fatal mistake. உங்களை யாராவது குறைச்சு மதிப்பிட்டாங்கன்னா அதை அவர்களின் கடைசி தவறாக மாற்று. Imagine this world is your kingdom. Decorate yourself with your courage. Wear your confidence and wisdom as your crown. Be kind, but at the same time, be fearless. Build your own empire. Live like a real queen or a king. Be unforgettable, because every name holds a story, a legacy, a hidden part. Cleopatra is not just a name, it's a history. Cleopatra, ஆண் சிங்கங்கள் நிறைந்த கூட்டங்களின் நடுவே கர்ஜித்த ஒரே பெண் சிங்கம். All the very best, my dear young warriors. Thank you.